ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துகிட்ருக்கீங்க. ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு, ஏய் நீ ஏன் இங்கே இருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இருந்துக்கிட்டு, டேய் இது ஏன் வீடுடா, நான் ஏன் கிளம்பணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவன் சொல்கிறான், இல்லை இல்லை இந்த இடம் சூப்பராக இருக்குது, நான் இங்கே ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி உருவாக்க போகிறேன், இங்கே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வரப்போகுது, அதனால நீ கிளம்பு அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்க மக்கள்லாம் இறங்கி வந்து போராடுவாங்க. மொத்த ஊரே அவங்க கூட நிற்கும். உண்மையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு மொத்த நாடுக்கே நடந்துட்டு இருக்குது. காசா ஸ்ட்ரிப்புன்னு சொல்லப்படக்கூடிய இந்த மொத்த ஏரியாவுக்குமே பலஸ்தீனிய பகுதிக்கு ஒரு நாடோட ஒரு பகுதியவே இப்போ யூஎஸும் இஸ்ரேலும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியாக மாற்றிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டோன்னு சொன்னதுக்கு 400 பேர் 24 மணி நேரத்தில் இறந்து போயிருக்காங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மீடியா இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே வேர்ல்டு ஃபுல்லாக ஆல் ஐஸ் ஆன் ரஃபான்னு ட்ரெண்ட் பண்ணாங்க. மறுபடியும் காலம் தாண்டிருச்சு, நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் திருப்பி நியூஸை பார்த்தா ஒரு நாடே கண்ணு முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்குது, மொத்த உலகமும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. பலஸ்தீனுக்கு என்ன ஆகிட்டு இருக்குங்கிறது தான் இன்னைக்கு விட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் ஐ ஆல்வேஸ் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறத கரெக்டாக ஃபில்டர் பண்ணி உங்ககிட்ட என்னால் டெய்லி சேர்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் தெரியும். தொண்டை பயங்கரமாக கட்டி இருக்குது, நான் சொல்லிடுறேன். ஸோ லைட்டாக ஒரு வாய்ஸ் சேஞ்ச் இருக்கும். பட் எனிவே இப்போ நான் உங்ககிட்ட என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் இதுதான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஹெட்லைன்ஸ் இன்னைக்கு. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 400க்கும் மேற்பட்ட பலஸ்தீனிய பொதுமக்கள், நல்லா கவனிக்கணும், பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க. நேச்சுரலாக கிடையாது, இன்னொரு ஒரு நாடோட குண்டுகள்னால, இஸ்ரேலோட குண்டுகள்னால, அமெரிக்கா கொடுத்த குண்டுகள்னால. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன 400 பேரில் மோர் தென் 50%, 200க்கும் மேற்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அண்ட் குழந்தைங்க. ஏன் எதுக்குன்னு தெரியாமல் அவங்கவங்க வீட்டில் அவங்க இருக்கிறப்போ தண்ணி வர்றதை கட் பண்ணி, எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணி, சாப்பாடு வர்றதை கட் பண்ணி, அடிப்பட்ட காயம் போடுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் இடித்து, படிக்கிறதுக்கு ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, எதுவுமே இல்லாமல் இருக்கிற இந்த மக்கள்கிட்ட உயிர் மட்டும் எதுக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே குண்டை போட்டிருக்காங்க. 400 பேர் இறந்து போயிருக்காங்க. இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆரம்பம் தான், இதுக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு பேர் வேறு வச்சுருக்காங்க, மைட் அண்ட் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னும் நாங்கள் வீரியப்படுத்துவோம், எல்லாரையுமே நாங்கள் கம்ப்ளீட்டாக ஹமாஸ் அழிக்கிற வரைக்கும் விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த ஹமாஸ் அழிக்கிறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் எல்லாரும் காலியாக எங்கள் பாப்புலேஷனே இருக்குமான்னு தெரியலையே. 50,000 பேர் இறந்துருக்காங்கங்க. 1-2 பேர் இல்லை, 50,000 பேர் இது வரைக்கும் பலஸ்தீனிய மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். எல்லாருக்குமே தெரியும், காசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பலஸ்தீனிய பகுதி ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பினர் இருக்காங்க. அதை இஸ்ரேல் அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை. ஹமாஸ் முதல்ல அங்கே போய் சில பேரை கடத்திட்டு வந்துட்டாங்க, இவங்க பதிலுக்கு இந்த நாட்டுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளி இதுதான். அதுக்கும் முன்னாடி யாருன்னு போனோம்னா நம்ம 1950s அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். புரிதலுக்காக நம்ம இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிப்போம். ஸோ இப்போ இந்த இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஹமாஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இன்னொரு நாட்டுக்குள்ளே, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல வருஷமாக பாகிஸ்தான்லேருந்து நம்ம ஊருக்குள்ளே தீவிரவாதிகள் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் அவங்க நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அந்த நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே நான் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நடுவில் பொதுமக்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஆனால் அதுதாங்க நடந்துட்டு இருக்குது. பொதுமக்கள் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் லெவல் அமெரிக்காவுக்கு பயங்கரமான ப்ரெஷர் வந்துச்சு பைடன் ஆட்சியில் இருந்தப்போ, ஜோ பைடன் நம்ம மூப்பாட்டேன். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, இஸ்ரேலுக்கு எப்படி இவ்வளோ பெரிய பவர் வருது பலஸ்தீனியை ஒடுக்கிறதுக்கு? ஏன்னா அமெரிக்காவோட ஆயுதங்கள் போயிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதெல்லாம் பேசினாங்க. ஃபைனலி பைடன் ஆட்சியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவரோட லெகசிக்கு, அவரோட பேரை சொல்கிற மாதிரி இந்த அமைதியை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பைடன் என்ன பண்ணாருன்னா, ஒரு சீஸ் ஃபயர் டீலை உருவாக்கிட்டு போகிறாரு. இந்த சீஸ் ஃபயர் 3 ஃபேஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன, போர் நிறுத்தம். ஃபேஸ் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42 நாளுக்கு சீஸ் ஃபயர், 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாது. 33, அதாவது ஹமாஸோட இவ்வளோ நாள் ஹோல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலேருந்து நிறைய பேரை கடத்திட்டு வந்தாங்கல்ல, அதில் பெண்கள், குழந்தைங்க, ஆண்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ இவங்க பெண்கள் குழந்தைங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணோம். இஸ்ரேல் அந்த சைடு இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர், அப்புறம் பலஸ்தீனிய பொதுமக்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணோம். இது ஃபேஸ் 1, இது 42 நாளுக்கு நடக்கும். ஃபேஸ் 2 மறுபடியும் உள்ளுக்குள்ளே ஹியூமனிடேரியன் எய்ட்லாம் போட, ஃபேஸ் 1லேயே உள்ளுக்குள்ளே சாப்பாடு, இவ்வளோ நாள் இந்த ஊரில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், காலேஜ் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் இடிச்சு விட்டாச்சு. ஸோ மறுபடியும் வெளிநாட்டிலேருந்து உணவுகள், தண்ணி இதெல்லாம் கொடுக்கப்படுங்கிறதெல்லாம் ஃபேஸ் 1ல் இருந்துச்சு. போகிற நிறுத்துங்கடா, பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க, நீ அமைதியை திரும்ப வரணுங்கிறதான் ஃபேஸ் 1. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாங்க.
2வது ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபேஸ் 1 மீதி இருக்கிறவங்க, இங்க இருக்கிற ஆண்கள் யார் யார் இஸ்ரேலிஸ புடிச்சிட்டு வந்திருக்காங்களோ அவங்கள ரிலீஸ் பண்ணும். மீதி இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும். அதையும் முடிங்க. ஃபேஸ் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ள இடிச்சு போன எல்லா பில்டிங்ஸையும் மறுபடியும் ரீபில்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் அமைதி. 2 நாடுக்கு சண்டை போயிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் போற நிறுத்து. நீ பாதி பேர குடு, நீ பாதி பேர குடு. நம்புறீங்களா? இப்போ மீதி பேர நீ குடு, மீதி பேர நீ குடு. நம்புறீங்களா? இப்போ 3வது இந்த இடத்த மறுபடியும் ரீபில்ட் பண்ணு. இதுதான் பைடன் வந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி கொடுத்த 3 ஃபேஸஸ். ஓகேவா? இதை ட்ரம்ப் வந்து பார்த்தாரு. எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை வாய் விட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் காசாவை பார்த்தேன். இது அவரோட மருமகன் ஆல்ரெடி பேசின ஒரு விஷயம் தான். சும்மா யதார்த்தமாக பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோட பிரசிடென்ட் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் காசாவை பார்த்தேன். பயங்கரமாக இருக்குங்க. சூப்பர் ரியல் எஸ்டேட். நல்ல கடலோரத்தில் சூப்பர் ஸ்ட்ரெச்சாக இருக்குது. இந்த OECR மாதிரி இருக்குது. இந்த இடத்த நம்ம ஏன் ஒரு ரியல் எஸ்டேட் இடமா மாற்றக்கூடாது? அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரியல் எஸ்டேட் இடமா மாற்றணும். இங்கே வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், இங்கே வந்து மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ், லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ஸ், பெரிய லக்ஸுரி ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறோன்னு ஒரு நாட்டோட பிரசிடென்ட் பேசுகிறாரு. எது? ஒரு ஊரை பார்த்து, ஒரு நாடை பார்த்து. அங்கே நாட்டில் மக்கள் ஆல்ரெடி வீடு உடைமைகள் எல்லாத்தையும் இடந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இம்மீடியட்டாக அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் கட்டுவ சரி, நாங்கள் எங்கடா போவோம்? முதல்ல இது யார் நீ சொல்கிறதுக்கு? இது என்னோட ஊர் அப்படின்லாம் கேட்குறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பயங்கரமாக பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ட்ரம்ப்க்கு இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு. ட்ரம்ப் அதை வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிக்கிட்டார். பெருசாக பேசல. நடுவில் சொன்னார், ஏய் நீங்களாம் சும்மா மக்கள்னு பேசிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க பார்க்குறேன்லாம் டயலாக் விட்டார். அப்புறம் கொஞ்சம் அமைதியாயிட்டார். பட் பேக் எண்டில் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மறுபடியும் ஃபேஸ் 2 ஆஃப் சீஸ் ஃபயர் என்னென்ன ஒத்துக்கிட்டாங்களோ, நாங்கள் முதல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் பிரிசனர்ஸாக மாற்றிக்கிட்டாங்கல்ல, இப்போ 2வது ஃபேஸில் மீதி இருக்கிறவங்கள மாற்றணும்ல, அதை நிறுத்துகிறாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுதான் பெரிய ட்விஸ்ட்டே. அங்கே இருக்கிற மக்கள் வந்து பரவாயில்லடா, வருஷக்கணக்காக போர் நடந்ததுக்கப்புறம் பெருமூச்சு விட்டு நிம்மதியாக அமைதி திரும்புங்கிற நேரத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படிலாம் உங்களுக்கு அமைதியை கொடுக்க முடியாதுப்பா, ஹமாஸை நாங்கள் கம்ப்ளீட்டாக அழிக்கிற வரைக்கும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஆப்ரேஷனை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷனோட பேர் தான் மைட் அண்ட் ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன். இதில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த ஹமாஸ் இந்த காசா அப்படிங்கிற இடத்துக்குள்ள மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதிக்குள்ளேயே ஹமாஸ் தலைவர் இருக்காருன்னு சந்தேகத்தின் அடிப்படையில் தாக்குதலை நடத்துகிறாங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், திஸ் இன்க்ளூட்ஸ் ஸ்கூல்ஸ், காலேஜஸ்னு இடிஞ்சு போன பில்டிங்ஸில் தான் அவங்களே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயும் தாக்குதலை நடத்துகிறாங்க. இங்கே வந்து ஒரு ஹமாஸ் தலைவர் இருக்கலாம், ஓகேவா? 100 பேர் இருக்காங்க, அதில் ஒரு ஹமாஸ் தலைவர் இருக்கலாம். ஆனால் அவரை அடிக்கணுங்கிறதுக்காக மீதி இருக்கிற 99 பொதுமக்களையும் சாகடிக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? அதை வந்து இப்போ மறுபடியும் இஸ்ரேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா ஆயுதங்களை தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இன்டர்நேஷனல் லெவலில் அமெரிக்கா கிட்ட எல்லாரும் கொண்டு போவாங்க. இங்கே பாரு, நீ தானே சப்போர்ட் பண்ணா, அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறான் பாரு, 99 பொதுமக்கள் இறந்து போகிறாங்க, இது தப்பு. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனைனா தனியாக டீல் பண்ணுங்கள், ஏன் பொதுமக்கள் இறந்து போகணுங்கிறத கொண்டு வருவாங்கல்ல? அதே மாதிரி கொண்டு வந்தப்போ இந்த தடவை அமெரிக்கா வந்து பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பற்றி கொஞ்சம் கன்சர்ன்டாக இருந்தாங்க. ஐயோ நம்ம மேலே பழி வந்துடக்கூடாதுன்னு. பட் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதை பற்றி கவலை இருக்கிற மாதிரி தெரியலை. இங்கே மட்டும் கிடையாது, ரஷ்யா உக்ரைன் போர்லையும் கொஞ்சம் நியாயந்தரமாக 2 சைடும் இருக்கணும். போரை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வயசானவங்க டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு யங்கானவங்க போய் போரில் இறந்து போவாங்க அப்படின்னு. ஒரு போர்க்களத்தில் பார்க்கக்கூடிய 2 பேருக்கு என்ன பகை இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். யதார்த்தத்தில் நீங்களே வந்து ஆர்மியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, அவனுக்கும் அந்த சைட் பாகிஸ்தானில் ஒருத்தன் வந்து நிற்கிறானாலோ, இல்லை பூட்டானில் வந்து நிற்கிறானாலோ, இல்லை பங்களாதேஷோ, ஸ்ரீலங்காவோ, அமெரிக்காவோ, இல்லை நேபாளோ, ரஷ்யாவோ, உக்ரைனோ, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் எடுத்துப்போம், 183 கண்ட்ரிஸையும் சொல்கிறேன். எல்லா நாடுகளும் ஏதாவது ஒரு நாடோட போருக்கு போயிருக்காங்க. கரெக்டாக போருக்கு போகவும் போகிறாங்க. அந்த இடத்துல 2 பேர் வந்து எதிரியாக நிற்கிறாங்கன்னா, அந்த சோல்ஜருக்கும் இன்னொரு சோல்ஜருக்கும் ஏதாவது சண்டையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பங்காளி சண்டையா, பர்சனல் கிரட்ஜா, ஒன்றும் கிடையாது. நாட்டை காப்பாற்றுறதுக்காக போராடுறாங்க. அதுதான் உண்மை. அவங்க எல்லாத்துக்குமே வீர வணக்கம். ஆனால் அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா, நாட்டுக்காக சண்டை போடுறாங்க. அந்த நாட்டுக்காக சண்டை போடணும், எதுக்காக சண்டை போடணுங்கிறத டிசைட் பண்ணுறது ஏதாவது வயசானவங்க ஏதோ ஒரு ஏசி ரூமில் உட்காந்துருப்பாங்கன்னு ஒரு சேயிங் இருக்குது இங்கிலீஷில். அது மாதிரி தான் இருக்குது இங்கே பார்த்தா. இவங்க வந்து இஸ்ரேலி சோல்ஜர்ஸை வந்து உள்ளுக்குள்ளே இறக்கி கம்ப்ளீட்டாக ஹமாஸை வந்து அழிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க அழிக்கிறேங்கிற பேரில் நடுவில் பொதுமக்கள் வர்றவங்களும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஐநா சபைங்கிற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, நாடுகளுக்குள்ளே சண்டை வரக்கூடாது, நாடுகளுக்குள்ளே அமைதியாக வச்சிருக்கணும், நல்ல வணிகம் வரணும், நம்மளோட மொத்த பொட்டென்ஷியல் டேலண்ட் எல்லாமே டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸு, நம்ம ஹியூமனிட்டியை புஷ் பண்ணுறதுக்கு, மனித இனத்தை முன்னேற்றத்துக்கு இருக்கணும். அந்த மாதிரி அமைதியான காலகட்டத்தில் உருவாகுனது தான் ஃபேஸ்புக்கு, இப்போ இருக்கிற யூடியூபு, எல்லாமே வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய மூளைகள். இப்போ இந்த யூடியூபே எடுத்துக்கோங்களேன், இதில் வந்து ஒரு ரஷ்யன் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இதை கண்டுபிடிச்சதில் ஒரு சைனீஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க,
ஒரு இந்தியன் தான் இந்த கம்பெனி எனக்கு ஹெட் பண்ணிட்டுருக்காங்க. நீல் மோகனா இருக்கும். மொத்த கூகுளே ஒரு சுந்தர் பிச்சை தான் ஹெட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய நாடுகளோட மனிதர்களோட மூளைகள் ஒண்ணா சேர்ந்து மனிதர்கள முன்னேற்றுறதுக்கு, புதுசு புதுசா டெக்னாலஜிய கொண்டு வரதுக்கு கொண்டு போறது தான் சரியான விஷயம். அத விட்டுட்டு நான் உன்னை அடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஆயுதத்த உருவாக்குறேன், நீ என்னை அடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஆயுதத்த உருவாக்குறேங்கிறது சரியான போக்கு கிடையாது. எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து மொத்த மனித இனமா முன்னேறணுங்கிறதுக்காக தான் உருவாக்குனது யுனைட்டட் நேஷன்ஸ். இன்னைக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க யோசிச்சு பாருங்களேன். விஸ்வரூபம் படத்துல வர பாட்டு மாதிரி யார் இறந்தாலும் ஏதோ ஒரு அம்மா அழதான் போறாங்க. கரெக்ட்டா? யார் இறந்தாலும் ஏதோ ஒரு அம்மாவுக்கு அது பையன் இறந்து போறாங்கங்கிறது தான் கதை. அப்படி இருக்கிறப்போ, இங்க எதுக்காக போராடுறோம்? சம்மந்தமே இல்லாம ட்ரம்ப் எதுக்கு இந்த இடத்த யோசிச்சு பாருங்களேன். அமெரிக்கா உலகத்தோட இன்னொரு எண்டுல இருக்குது. அவன் என்ன சொல்றான்னா, இங்க பிரச்சனை இருக்குது. நான் பிரச்சனைய சரி பண்றேன்னு சொல்லி உள்ள வந்தவன், இப்ப என்ன சொல்றான்னா, நான் பிரச்சனைய சரி பண்றேன். ஆனா நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்ல, எனக்கு ஏதாவது வேணும்ல. நான் இந்த இடத்த ரியல் எஸ்டேட்டா எடுத்துக்கிறேன். நீ வரையவும் உன்னை யாரும் கூப்பிடவே இல்ல தம்பி. நீனா உள்ள வந்துட்டு நீ பாட்டுக்கு இந்த வீடு எனக்கு தான் இனிமே சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுக்குள்ள 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்போம். ஓகேவா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். வீட்டுக்குள்ள 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்போம். சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் வருவான். சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க வந்துட்டு பஞ்சாயத்த சரி பண்ணி வச்சுட்டு கிளம்பி போனா பரவால்ல. பட் உள்ள வந்துட்டு சரி பண்ணிட்டு, இனிமே இந்த வீட்ல எல்லாமே நான் தான்டா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அததான் இப்ப ட்ரம்ப் பேசிக்கா பண்ணிட்டு இருக்காரு. யுனைட்டட் நேஷன்ஸ் ஃபெயில் ஆயிருக்காங்கங்கிறத நான் மட்டும் சொல்லலைங்க. இத சொல்லியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரும். நரேந்திர மோடி அவங்க ரீசென்ட்டா ஒரு பாட்காஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, யுனைட்டட் நேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் இர்ரெலவென்ட் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு அவன் இருக்கானே தெரியல. சம்பந்தமே இல்லாம அவன் பாட்டு உள்ள இருந்துட்டு இருக்கான். கம்ப்ளீட் ஃபெயிலியர் டு அடாப்ட் டு கான்டெம்பரரி குளோபல் சேலஞ்சஸ். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் பிரச்சனைகள், 2 நாட்டுக்குள்ள எதுக்கு பிரச்சனை வருது, இந்த ட்ரேடு போர்லாம் சைனாவும் அமெரிக்காவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சுமூகமாக நடத்துறதுக்கு தான் யுனைடெட் நேஷன்ஸுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அவங்க கம்ப்ளீட் அட்டர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர், இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர், நான் மோடி அவங்கன்னு சொல்லலை, ஜென்ரலாகவே இந்தியா மாதிரி ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் யாருக்கையுமே பெருசாக எதிர்க்க மாட்டோம், யார் சைடும் பெருசாக எடுத்ததில்லை. நம்மளோட 70 வருஷம் ஹிஸ்ட்ரி இதுதான். டேய், நாங்களே வளர்றதுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம், நீங்கள் யார் 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கீங்க? இந்த ஒரு சிவகார்த்திகேயனும் சூரியும் சண்டை போட்டுட்ருக்கப்போ நடுவில் அந்த சைட் போய் சண்டை போடுங்கடான்ட்டு போவோம்ல, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியாக தான் இருந்திருக்கும். பட் நம்மளே இப்போ என்ன சொல்கிறோன்னா, இது ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தானே பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக வச்சுருக்கோம். நீங்கள் என்னடா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். வாட் எவர் செட் அண்ட் டன். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இதே நேரத்தில் காசாவில் லட்சக்கணக்கான மக்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், ஏன்னா அதெல்லாம் நிறுத்திட்டாங்க, இஸ்ரேல் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. வாழ்கிறதுக்கு ஒழுங்கான வீடு இல்லாமல், ஒழுங்கான வீடு இல்லை, வீடே இல்லாமல் டென்ட்டில், அதுவும் கிழிஞ்ச டென்ட்டில், இன்னைக்கு நைட்டு தூங்கினா காலையில் எந்திரிப்போமாங்கிற எந்த ஒரு நிரந்தரமான அஷூரன்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக இறந்து போகலாம். அப்படி கிடையாது. எந்த குண்டு தலையில் விழுன்னு தெரியாமல் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு போக வேண்டிய சாப்பாடு, தண்ணிங்கிற மாதிரி எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸையும் இஸ்ரேல் கட் பண்ணிட்டாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாடே கண்ணு முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்குது. அதை இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஆயுதத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. உலகமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியாது. ஆனால் தெரியாமலே இருந்துடக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குரூப்ஸில், ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலிஸ் கூட இருக்கிற எல்லா குரூப்ஸ்க்கும் போஸ்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கிறப்போ தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத சந்தேகமே வருது. பாய், டேக் கேர்.